இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன பண்ணாரு மனோகரம் அவங்க பையனும் வராங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலாவோட அம்மா, அப்படியாங்க நம்ம பணம் நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல, அதெல்லாம் பத்திரமா இருக்குது, நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க பாரு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை நிலா கண்ணில் படாமல் எடுத்துன்னு போய் வச்சிடு அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. இங்கே வந்து நிலா ரொம்ப பரிதவிச்சு போகிறாங்க. என்னப்பா ஏதாவது வந்து கிடைச்சதா அப்படி சொன்னோன்னே என்ன கிடைக்கிறது, அவன் தான் எல்லாத்தையும் மட நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டானே, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நான் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன், அவன் இல்லவே இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டாமா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா ஆமாம்மா அதுதான் உண்மை, நான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதாம்மா உண்மை, நீ ஏற்றுக்கு தான் ஆகணும், இதுக்கப்புறம் அவனை மறந்துட்டு வேலையை பாருமா அப்படின்றாரு. அது கேட்டு நிலா என்ன பண்ணுன்னு திரும்ப தவிச்சு அழறாங்க. ரவுடிஸ் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா அவனை என்னையா பண்ணுறது, அவன் ஒரு மாதிரி இருக்கான் ஐயா, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கான், அப்படியா அவனை நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு மாற்றிடுங்க, அங்கே வச்சு அவனை சம்பவம் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் அவன் வந்து யாருக்குமே எதுவுமே அவன் என்ன ஆனான்னு கூட தெரியக்கூடாது அப்படின்னு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து சரி இவனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஏன்டா என்ன எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏன்டா இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் யாருங்கடா, ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் புலம்புறாரு. வாயை மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சோழன் வந்து இன்னொரு வண்டியில் வந்து ஏற்றுறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார் சோழன். கண்டிப்பாக அந்த ஆளோட வேலையாக தான் இருக்கும் எல்லாரும், அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படி என்ன பண்ணுறது பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம சேரன் அப்புறம் பாண்டியன் பல்லவன் 3 பேருமே வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ பல்லவனோட வண்டியை வந்து இந்த வண்டி வந்து இடிச்சிட்டு இறங்குறாங்களே, யார் இது இப்படிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்டு இருக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து பல்லவன் வந்து உள்ளே இருக்க நம்ம வந்து சோழனை வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அண்ணன் சோழன் அண்ணன் அப்படி சொன்னோம், சோழனா அப்படி சொல்லிட்டு பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த வண்டியை பிடிச்சிடுறாங்க. அவங்கள அடித்து வந்து யார் இதெல்லாம் பண்ண சொன்னது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோகர் தான் பண்ண சொன்னார், அவர் தான் வந்து இந்த சோழனை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போக சொன்னார், அதனால தான் தூக்கிட்டு வந்தோம், பணம் நகையெல்லாம் இவர் மேலே திருட்டு பணம் படி போகிறத அப்படி பண்ணார், சரிடா அந்த பணம் நகையெல்லாம் எங்கே, அது மனோகரே வந்து வாங்கிட்டு போயிட்டார், அப்படியா வாடா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க மனோகர்கிட்ட. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு மனோகர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்காரு. உடனே வந்து சேரன் சோழன் வந்து பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்து வரும்போது சேரன் சொல்கிறாரு, முதல்ல நாங்கள் 3 பேரும் போனோம், சோழன் நீ இங்கே இந்த ஆளை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த ஆளை வச்சுட்டு அவர் வந்து இருக்கார். இவங்க 3 பேரும் போகிறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உங்கள் தம்பி இப்படி வந்து பண்ணியிருக்கான், உங்கள் தம்பி இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ தைரியமாக இங்கே வரீங்க, கூசலையா, இதுதான் வேலையா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா அதுக்கப்புறம் மனோகர் அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாருமே பேசுகிறாங்க. நிலா வந்து அமைதியாக இருக்கீங்களா, அவர் எதுவுமே தப்பு பண்ணல, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அண்ணனை போய் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. நீ வாயை மூடிட்டு போ நிலா அப்படின்னு, இவங்க பண்ண வேலைக்கு எல்லாமே இருக்குது, உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துட்டா போச்சு, இப்போவே கொடுங்களேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்றாரு பாண்டியன். அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, கம்ப்ளைண்ட் என்னென்னு கொடுப்பீங்க, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கள் மாப்பிள்ளை இந்த மாதிரி பண நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு நிலா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனால் யார் அரெஸ்ட் பண்ண தெரியுமா, போலீஸு உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக மனோகரம் அவங்க பையனை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, நீங்களாக வந்து எங்கள் பையன் மேலே வந்து பழியை தூக்கி போடுவீங்க, என் தம்பி மேலே, நீங்களாக நகையை காண போச்சுன்னு சொல்வீங்க, அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்வீங்க, அவனை ஒரு இடத்த கட்டி வச்சு அடிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பழியும் போடுவீங்களா, போலீஸ்லையும் பிடிச்சி கொடுப்பீங்களா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு சேரன். அதை கேட்டு நிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்குது, வேணும்னே போய் சொல்கிறீங்களா நகை படத்தில் எடுத்துக்கிட்டு அப்படின்னோடனே அந்த ஆளை கூட்டிகிட்டு வராங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இவர் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படின்னு நிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து நீங்களாம் மனுஷங்களா, இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னப்பா அவர் பாவம் பண்ணார், இப்படி ஒரு படியை தூக்கி அவர் மேலே போட்டிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, நல்லா பேசி எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களா, உங்களுக்குலாம் எப்படி மனசு வருது இந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்துறாங்க. உங்கள் மூஞ்சில் முடிக்கிறதே பாவம், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சா நிலா சொன்னால் கேள்றியா, அவங்க அம்மா சொல்கிறாங்க வாய் மூடிட்டு போயிடு, என்கிட்ட எப்படியெல்லாம் பேசி நடிச்ச, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா, உன்னை பார்த்தவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஒரு அம்மாவாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்க, என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு குடும்பமே கிடையாது, கேவலமான இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன்னு நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குது, அப்புறம் என்னை தேடி வந்தீங்க நடக்கிறது வேறு, வாங்க போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு நிலா போகிறாங்க. அதிர்ச்சியாக மனோகர் ஃபேமிலி.